Good evening students. Today we are going to see the line by line explanation for the lesson Bachchon Ki Duniya lesson 5 class 4 Vitan Patmala book. If you still not subscribe my channel, please subscribe my channel, recommend among your friends circle. If you have any clarification or feedback, please use the comment section, I'll reply back. If you like the video or the video is useful for you, please don't forget to click the like button. In the video பார்க்கிறதுக்கு முன்னாடி I have given another video, the reading video of the lesson. Along with that, I have explained the format of the informal letter. Please go and watch that video first and then come to the explanation video. If you have not watched that video, I'll give the link in the description box or I button. Please watch that video and then come to this video because in the lesson ஒரு letter தான். ஸோ அந்த லெட்டர் நீங்கள் நான் படிக்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிருந்தா, அந்த ஃபார்மேட் எப்படின்னு புரிஞ்சிருந்தா யூ கேன் கனெக்ட் ஈஸிலி. இதுதான் இப்படி தான் எழுதணும், சம்போதன் இப்படி தான் ரீட் பண்ணணும், இப்படி தான் இங்கே தான் டேட் போடணும், இங்கே தான் சென்டர்ஸ் நேம் போடணும், இங்கே தான் சென்டரோட அட்ரஸ் போடணுன்றது உங்களுக்கு இந்த லெட்டர் படிக்க நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த லெட்டர் வில் பி ஈஸி. லெசனே ஒரு லெட்டர் தான். இந்த லெட்டரில் வந்து பூர்ணிமாவுக்கு அவங்க அத்தை கிருஷ்ணா பூவா பூவானா ஹிந்தியில் அத்தைன்னு அர்த்தம். ஸோ பூர்ணிமாவோட அப்பாவோட சிஸ்டர் யார்? கிருஷ்ணா பூவா பூர்ணிமாவுக்கு லெட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பால்பவன் பற்றி. அங்கே என்னென்னலாம் நடக்கும், பசங்க எப்படி கற்றுப்பாங்க, என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பால்பவன்றது ராஷ்ட்ரிய பால்பவன், இட்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட், ஓகேவா, NBB. இது 1956 ஜவஹர்லால் நேரு தான் இந்த இன்ஸ்டியூட்டை திறந்தாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் 5 to 16 இயர்ஸில் இருக்க பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு லேர்ன், டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் டெவலப் த க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு ட்ராயிங் வரைகிறது, பெயிண்டிங் அடிக்கிறது, கிராஃப்ட் ஒர்க் கற்றுக்கிறது, அது எல்லாமே இந்த பால்பவனில் அவங்க கற்றுக்கலாம். ஸோ ஃபுல் இயர் அவங்க எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட்ஸு இல்லைனா பெயிண்டிங்ஸில் தான் லேர்ன் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ ஆஸ் பர் த ஏஜ் த லேர்னிங் வில் ஆல்சோ சேஞ்ச். சில பேர் ஈஸியாக பண்ணுவாங்க சின்ன கிளாஸில், பெரிய கிளாஸில் எப்படி நம்ம நிறைய படிக்கிறோமோ அது மாதிரி அவங்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டை நிறைய டெப்த்தாக படிச்சுட்டு போவாங்க. எந்த வயசு ஸ்டூடெண்ட்ஸ்? 5 to 16 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்லி இந்தியாவில் 73 நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதோட எல்லாத்தோட ஹெட் ஆஃபீஸும் டெல்லி தான். ராஷ்ட்ரிய பால்பவன் டெல்லி தான் ஹெட் ஆஃபீஸ். திஸ் லெசன் Purnima's aunt Krishna is giving the details about Hastakala, Chitrakala practice that is given in Rashtriya Bal Bhavan. So Rashtriya Bal Bhavan is the institution that was established in the year 1956 by Nehru, and the first chairman was Indira Gandhi. So currently we have nearly 73 Bal Bhavans all over India and the head office is Delhi. Here from the age of 5 to 16 years old, the kids will join to enhance their creativity. So for the whole year, they will practice or learn through Hastakala and Chitrakala with the craft works and with the drawings, paintings only. So this is the opportunity provided by the Indian government to the students who want to learn the creative activities. So the aunt is explaining Purnima how in each and during every festival the kids establish, learn, perform, do things. ஸோ இந்த பால்பவன் பற்றி தான் அவங்க அத்தை அந்த பொண்ணுக்கு பூர்ணிமாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லையும் பசங்க என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது பூர்ணிமாவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெசன், அந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம லெட்டராக எழுதியிருக்காங்க, அதை நம்ம படிக்க போகிறோம். ஸோ பால்பவனில் இருக்க பசங்க they will learn how to do the things from the beginning ஸ்டேஜ்லேருந்து they'll keep on adding things, the creativity increase பண்ணிகிட்டே போவாங்க. பட் நீங்கள் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹேவ் யூ டன் எனி டெக்கரேஷன் ஒர்க்ஸ் அட் ஹோம்? பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சரி, லெட்டர் யாருக்காச்சும் எழுதியிருக்கீங்களா? லீவ் லெட்டர் நம்ம ஸ்கூலில் எழுதுவோம். அது அப்பார்ட் ஃப்ரம் லீவ் லெட்டர் இஸ் எனி அதர் லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ? அப்படி எழுதியிருந்தீங்கன்னா யாருக்கு எழுதியிருக்கீங்க, எதுக்காக எழுதியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் யூ ஹவ் ரிட்டன் எனி லெட்டர் அப்பார்ட் ஃப்ரம் லீவ் லெட்டர், just put in the comment section for whom you have written and for what you have written the letter. ஸோ ரக்ஷா பந்தனில் ராக்கிலாம் செஞ்சுருக்கீங்களா? தீபாவளிக்கு தியாஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா? வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க?
ஃபெஸ்டிவல் டைமில் இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? 15th ஆகஸ்ட், 2nd அக்டோபர், காந்தி ஜெயந்தி, தீபாவளி, கிறிஸ்மஸ், ரக்ஷாபந்தன், ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஹவ் யூ செலிப்ரேட் ஆல் திஸ் ஃபெஸ்டிவல்ஸ்? யோசிச்சு பாருங்கள். இங்கே பால் பவனில் இருக்க பசங்க வந்து தே வில் மேக் ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் அவங்க மேக் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க, செல்லிங்க்கு போகும். ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ யூ கோ அண்ட் செக் இன் கூகுள் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எது இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இப்போ ரக்ஷாபந்தன் எடுத்தால் ராக்கி இஸ் இம்பார்ட்டன்ட், தீபாவளின்னு எடுத்தால் தியாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், கிறிஸ்மஸ்ன்னு எடுத்திங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், கணேஷ் பூஜா அப்படின்னு பார்த்தோம், இல்லைனா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா அந்த மண்பானைகள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கோ அண்ட் சர்ச் இன் இந்தியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்லி. இந்த லெசன் இப்போ நம்ம படிக்கிறோம். என்ன லேர்னிங் அவுட்கம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ வில் நோ the different festivals which we celebrate and the different festivals என்னென்னலாம் types of handcraft products is displayed. அந்த நம்மளோட இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். we are able to identify our culture and civilization, and as a team worக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி டுகெதராக ஒரு ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்றது we will learn. You will understand the different festivals which are celebrated in India and what are the different handcraft materials are used in different festivals. செலிப்ரேஷனாகவே ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லையா? அண்ட் இத்தனை டைவர்ஸாக இருக்கும், பட் ஸ்டில் வி ஆர் யுனைட்டட். செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ், த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் மேக்ஸ் அஸ் யுனைட்டட். ஸோ வி லேர்ன் மோர் அபவுட் த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். வி ஆல்சோ லேர்ன் அபவுட் அவர் இந்தியன் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். பால் பவனில் பசங்க என்ன பண்ணுறாங்க, வி வில் லேர்ன் ஆல் தோஸ் திங்ஸ். ஹவு த க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது they are learning. And through them we can also try to do all those things at home. Apart from that, we will also learn how to write a informal letter, and then as usual pronunciation improve pannipom, vocabulary add pannipom. So this is the learning outcome of the lesson. Okay, hope you have got the introduction and the learning outcome of the lesson. Now let's read the lesson to understand each and every line. 5/12 जवाहर कॉलोनी फरीदाबाद 121005. So this is sender's address. Next is date 20 September 2000 in the XX you have to put 23, the current year, so 2023. Priya Purnima, this is Sambodhan addressing the reader. Dear Purnima, Dear Sara Pyar, this is greeting the reader. Abhivadan, so lots of love. मुझे मालूम है कि तुम खूब मज़े से छुट्टियाँ बिता रही हो. सो आई नो दैट यू आर स्पेंडिंग योर हॉलीडेज़ विथ लॉट ऑफ फन. मालूम मीन्स आई नो, छुट्टियाँ मीन्स हॉलीडेज़, खूब मज़े मीन्स विथ लॉट ऑफ फन, बिता रही हो मीन्स स्पेंडिंग. ஸோ எனக்கு தெரியும் நீ இந்த லீவ் ஹாலிடேவை ரொம்பவே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. तुम छुट्टियों में चित्रकला सीख रही हो. सो इन द हॉलीडेज़ you are learning the चित्रकला पेंटिंग. सीख रही हो मीन्स यू आर लर्निंग. ये बहुत अच्छी बात है. दिस इज़ वेरी गुड बिकॉज शी इज़ यूजिंग द टाइम यूजफुली. तुम हमेशा से ही जिज्ञासु रही हो कि बाल भवन में क्या क्या होता है. सो यू आर ऑलवेज क्यूरियस. जिज्ञासु मीन्स क्यूरियस टू नो what is happening. So Purnima was very curious to know what is happening in the Bal Bhavan. So Bal Bhavan में क्या क्या होता means what are the things or schedules that happens in Bal Bhavan. Who was very curious to know this? Purnima. तो सुनो अब केल, then listen Bal Bhavan की बात. So now the Bhuva is going to tell about what are the things going to happen in or happening in Bal Bhavan. यहाँ पूरे साल ही बच्चे चित्रकला और हस्तकला का अभ्यास करते रहते हैं. सो हियर यहाँ इज़ द सर्वनाम यूज्ड फॉर बाल भवन. ओके, पूरे साल मीन्स द होल ईयर बच्चे स्टूडेंट्स चित्रकला पेंटिंग, हस्तकला क्राफ्ट वर्क्स का अभ्यास करते मीन्स दे प्रैक्टिस. बच्चे त्योहारों के समय विशेष गतिविधियाँ करते हैं. So during the festival times they make special activities. गतिविधियाँ means activities. गणेश उत्सव के समय
प्रत्येक बच्चा अपने हाथों से बाल गणेश की एक मूर्ति बनाता है. So during the Ganesh festival, उत्सव means function or festival, प्रत्येक बच्चा means each and every child अपने हाथों से using his hands has to make a बाल गणेश. बाल गणेश means the young age of the Ganesha. Each and every student அவங்க கையால் बाल गणेश मूर्तिகள் பண்ணணும். बच्चों द्वारा बनाई गई इन प्रतिमाओं के बनाए जाने का अपना ही आनंद होता है. ஸோ பசங்க மூலமாக பண்ணுற இந்த ஐடல்ஸ் के बनाए जाने का अपना ही. ஸோ பண்ணுற விதத்தை பார்க்குறதே ரொம்பவே संतोषமாக இருக்குமா. प्रत्येक मूर्ति की अपनी एक अलग छवि होती है. सो ईच एंड एवरी आइडल विल हैव देयर ओन इमेजेस. छवि मीन्स इमेज. मूर्ति कैसे बनानी है, मूर्ति எப்படி செய்யணுன்றது ये प्रश्न कम से कम बच्चों को तो परेशान नहीं करता है. ஸோ நம்ம எப்படி வரைய போகிறோம், நம்ம எப்படி இந்த ஐடல் பண்ண போகிறோன்ற ஒரு டென்ஷன் வந்து ரொம்ப கம்மி பசங்களுக்கு இருக்காது. परेशान वरीडा irka matanga. कुछ it will not make them to be worried. Okay, they know how to do it. कुछ बच्चे मिट्टी की एक गोल गेंद बनाते हैं. सो मण्णिल सेंज और पेरिये बॉल मारी पन्निपांग राउंडा और उसमें एक सूंड चिपका देते हैं. सो அதில் என்ன அட்டாச் பண்ணிடுவாங்க, चिपकाना मीन्स to paste it. ஸோ என்ன பேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ட்ரங்க்கை பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பால் கணேஷ் ரெடி ஆகிடும். பஸ் பன் கயா உனக்கே கணேஷ். ஸோ முடிஞ்சிச்சு, அவங்களோட கணேஷ் முடிஞ்சிச்சு. अपनी उम्र और कुशलता के अनुसार அவங்களோட வயசு ஏஜ் அண்ட் स्किल के तमादरी अनुसार बेस्ड ऑन द स्किल एंड द एज बच्चे उस मूर्ति में नाक, कान, हाथ, पैर, सूंड आदि जोड़ते हैं. सो बेस्ड ऑन द एज एंड द स्किल द स्टूडेंट्स व्हाट नाउ दे डू, दे ऐड द नोज, ears, hands, legs and the trunk. It's made பண்ண பிறகு அந்த கணேஷா எப்படி இருக்கும்ன்றது she is going to describe now. एक बच्चे के गणेश ने दाएं हाथ की उंगली से अपना मुंह बंद कर रखा था. ஸோ ஒரு கணேஷ் பார்க்கும்போது தாய் ஹாத் அவரோட ரைட் ஹேண்டே வச்சு வாயை மூடிட்டு இருந்த மாதிரி ஒரு ஐடல் பண்ணியிருந்தாங்க. एक बच्चे को गणेश के 4 हाथ चिपकाने में बहुत मुश्किल हो रही थी. ஒரு பையனுக்கு வந்து இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து கணேஷோட 4 கையும் ஒட்டுறதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. he was feeling difficulty to attach the 4 hands for the Ganesha. अंत में सो at the end उसने ज़मीन पर ही ये 4 हाथ चिपका दे. கடைசியில் என்ன பண்ணார் இந்த பையன், ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழேயே ஜமீன்லேயே தரையிலேயே 4 கையும் ஒட்டிட்டார். फिर हर हाथ पर एक लड्डू रख दिया. ஒரு கையிலையும் ஒரு லட்டு வச்சிட்டார். ஸோ उसने बड़ी सरलता से ரொம்ப ஈஸியான மெத்தடில் अपना हल ढूंढ लिया, सॉल्यूशन फॉर्म பண்ணிக்கிட்டாரு. because he was unable to attach the 4 hands. what he did, he attached the hands at the ground and he kept laddus on the 4 grounds. so he got a solution for his problem very easily. now we'll come for dahi handi. dahi handina என்னன்னு தெரியுமா, ஒரு பானையில் வெண்ணெய், மோர், பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலே கட்டி விட்டுருவாங்க ஒரு கயிற்றுல. அப்புறம் ஒன்று சின்ன பசங்களுக்கு அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டி விட்டுட்டு ஒன்று அடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா ரொம்ப ஹைட்டில் ஏறினா குரூப்பாக ஒருத்தர் ஷோல்டர் மேலே ஏறி அதை போய் உடைக்கணும். ஸோ இதுதான் தஹி ஹாண்டி. பாருங்க, திஸ் இஸ் தஹி ஹாண்டி. இந்த போலில் நல்லா வழுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் போல் இருந்தால், போல் இல்லைன்னா இவங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த தீபாவளிக்கு பண்ணுற அந்த பசங்க பண்ணுற டெக்கரேஷன் ஒர்க்ஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தியாஸ் பண்ணுவாங்க, கேண்டில்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஆர் தி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ் தே டூ. ஸோ பசங்க எப்படி நனைஞ்சிட்டு அந்த இதில் எடுத்து உடச்சிட்டாங்க பாருங்கள், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நின்று. ஸோ இது மாதிரி தான் பால் பவனில் த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் தே வில் எக்ஸ்ப்ளோர். ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. So everyone will get an opportunity in Bal Bhavan to do and show their creativity skill. So let's now get back to the lesson. दही हांडी के पर्व पर हर बच्चा एक एक मटकी रंगने का काम करता है. So during the festival of दही हांडी
each and every child has to color one pot. Okay, matki rangne means coloring the pot. बच्चों की ऊंचाई के अनुसार according to the height of the kid मटकियों को टांगा जाता है. द पॉट्स आर हैंग्ड. टांगा जाता मीन्स हैंग பண்ணிருப்பாங்க. और इस बात का ख्याल रखा जाता है. सो द थॉट इज केप्ट दैट प्रत्येक बच्चे को मटकी फोड़ने का मौका ज़रूर मिले. ईच एंड एवरी किड गेट्स एन अपॉर्चुनिटी टू ब्रेक द पॉट. अगर कोई बच्चा मटकी फोड़े नहीं, सो इफ़ वन किड इज़ अनेबल टू ब्रेक द पॉट, तो कम से कम उस पर वार तो अवश्य करे. सो कम से कम एटलीस्ट ही शुड बी एबल टू अटैक द he must be able to attack the pot. So the height is kept according to the kid. सभी बच्चे मटकी फोड़ने में बहुत आनंद लेते हैं. सो ईच एंड एवरी किड विल बी एंजॉइंग टू डू दिस टास्क. वह पानी में भीग कर, तन्नीले ननंजिट्टु, भीग कर मीन्स गेटिंग वेट इन द वाटर, कीचड़ में लटपट होकर एक दूसरे के कंधे पर खड़े होकर मटकी फोड़ने का मज़ा लेते हैं. सो ईच एंड एवरी किड विल बी एंजॉइंग ब्रेकिंग द मड. वह पानी में भीग कर, दे विल गेट वेट इन द वाटर, कीचड़ में लटपट, कीचड़ ना मडल, लटपट मीन्स सोक्ड, दे गेट सोक्ड इन द मड. एंड एक दूसरे के कंधे, दे कीप दे स्टैंड ऑन ईच एंड एवरी वंस शोल्डर टू रीच द हाइट, राइट. कंधों पर खड़े होकर मटकी फोड़ने, टू ब्रेक द पॉट, दे एंजॉय होल सिनारियो. ओके, सो मज़ा लेते हैं. उनके हंसते चेहरे को देखकर, सीइंग देम वेरी हैप्पी और स्माइलिंग, मुझे बहुत खुशी मिलती है. आई ऑल्सो गेट मोर हैप्पीनेस. हु गेट मोर हैप्पीनेस? मुझे என்றது யார் இங்கே? कृष्णा बुआ. ओके, द दीपावली पर दियों को रंगना. सो ड्यूरिंग द फेस्टिवल ऑफ दीपावली, व्हाट द टास्क दे हैव टू डू? दे हैव टू color the diyas na and the lamps. Okay, earthen lamps na kaamcha ilaya how they have to decorate. Rangoli banana, to make the columns, rangoli banana with the different color powders. Greeting card banana, to make different greeting cards. और कैंडल बनाने का सारा काम बच्चे खुद ही करते हैं. सो मेकिंग ऑफ कैंडल ऑल्सो दे डू. सो ईच एंड एवरी टास्क द किड्स ओनली डू. सो कैंडल इज हियर, दिस कैंडल. ओके, दिस इज कैंडल. सो दिल्ली के बाल भवन में राष्ट्रीय बाल संग्रहालय भी स्थित है. सो इनसाइड द दिल्ली बाल भवन, ஸோ டெல்லியில் இருக்க பால் பவனில் ஒரு நேஷ்னல் மியூசியம் கூட இருக்குது. संग्रहालय मीन्स म्यूज़ियम, संग्रहालय मीन्स म्यूज़ियम. इसमें ऐसा वस्तुएं रखी है. सो व्हाट आर द थिंग्स दैट इज केप्ट इन द म्यूज़ियम, जो बच्चों को बहुत अपनी ओर खींचती है. सो इट अट्रैक्ट्स द किड्स. सो लेट्स सी what are the things are kept in the museum. என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க மியூசியமில், அது கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஏன் அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். विभिन्न देशों के खिलौने. सो खिलौने मीन्स टॉयज फ्रॉम द डिफरेंट कंट्रीज. गहने मीन्स ऑर्नामेंट्स. पत्थर स्टोन्स. कांसे ना ब्रोंஸில் செஞ்ச திங்ஸ். प्राचीन समय के बर्तन, ओल्डन डेஸில் யூஸ் பண்ண வெசல்ஸ். कला और शिल्प की वस्तुएं, आर्ट एंड क्राफ्टோட थिंग्स. वाद्य यंत्र, म्यूजिकल इंस्ट्रूमेंट. विभिन्न देशों के सिक्के, डिफरेंट कॉइन्स ऑफ द कंट्री वச்சிருக்காங்க. सो दीज आर द थिंग्स विच अट्रैक्ट्स द किड्स. इसमें समय समय पर बच्चों द्वारा बनाए सामानों की, ஸோ இது டைம் ஓவர் டைமில் அந்த பசங்க இருக்காங்களே, பால் பவனில் இருக்க பசங்களே இது சம் கிராஃப்ட் ஒர்க்கில் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் அவங்க டிஸ்பிளேல வைப்பாங்க. कि प्रदर्शनियाँ मीन्स डिस्प्लेல लगाई जाती है. अंडरस्टूड. भैया भाभी को, so this is over. So she has explained about the Bal Bhavan, the different festivals, how what are the things they make during each and every festival. She has explained. Now the third paragraph is the samapti. भैया भाभी को नमस्ते कहना, convey my regards. இங்கே நமஸ்தே ஹாய் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி convey my hi to भैया and भाभी. Who is भैया भाभी here? Purnima's mother and father. चींटू को मेरी तरफ से ढेर सारा प्यार देना. चींटू में भी पूर्णिमा's brother. ஸோ அவனுக்கும் என் சைடு லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லிவிடு. एक बढ़िया चित्र बनाकर, और वंडरफुल चित्र, बढ़िया मीन्स वंडरफुल पेंटिंग வரைஞ்சி मेरे लिए बेचना मत भूलना, எனக்கு அனுப்புறதுக்கு மறக்காத. ஹூ இஸ் மேரே ஹியர்? कृष्णा बुआ. मत भूलना मीन्स डोंट फॉरगेट. तुम्हारी बुआ. So this is the ending of the letter where you have to write the
relationship of the sender to the reader. So who is the relation? What is the relationship between Purnima and Krishna? Is Bua. Then sender's name, Krishna. Understood? So hope you have understood the lesson, the importance of the lesson, the learning outcome of the lesson, the introduction and the lesson itself, and what is Bal Bhavan is all about. In the next video, we'll see the book back exercise and question answers. Thank you, students.